ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரியமிக்க சுண்டக்காய் கடைசல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சுண்டக்காய் கடைசல் இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு குக்கரில் 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பை நல்லா தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதனோட 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சுண்டக்காய் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. சுண்டக்காயை நல்லா காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா வாஷ் பண்ணி முழு சுண்டக்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிஞ்சியாக இருந்தால் நல்லது. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் இன்றைக்கி ஹோம்மேட் மசாலா தான் சேர்க்குறேன். காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கல, குழந்தைங்க சாப்பிட்டால. இப்போ இதனோட தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு லிட் போட்டு மூடி 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இன்றைக்கும் கிராமங்களில் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க. இது அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதனோட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா 2-3 தக்காளி சேர்த்துக்குங்க. ஆனால் கிராமங்களில் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் புளி சேர்த்து தான் கடைவாங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டா அந்த சூட்லேயே அந்த புளி வெந்துடும். இப்போ நல்லா வடிகட்டிட்டு கல் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் எல்லாருக்குமே தெரியும். சர்க்கரை நோயாளிகள் தினந்தோறும் எடுத்துக்கினா சுகரோட லெவல் கம்மியாகும். சுகர் பேஷண்ட்டு இதை உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. அது இல்லாமல் வயிற்றில் புண்ணு இருக்கவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ ஒரு குழிக்கரண்டியில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிட்டேன்னு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஓரளவுக்கு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ 2 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும். அதுக்குள்ளர நம்ம கல் சட்டியில் சுண்டைக்காய்லாம் கடைஞ்சோம் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா கடைஞ்சி வந்துச்சு பாருங்கள், நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதனோட நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ நம்ம தாளிப்பை இதனோட சேர்த்துடலாம். பாருங்க, நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அது கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கும் கிராமங்களில் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்றாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.